3 மாசம் தான் நம்ம எலக்டோரல் கான்சியஸோட இருக்கணும், மற்ற நேரம்லாம் சோசியல் கான்சியஸோட இருக்கணும். ஜனங்களோட நீ ரொம்ப நெருக்கமா இருக்கிற, ஜனங்களோட நீ அவங்க குரலை பிரதிபலிக்கிற, ஜனங்கள் உணர்வை நீ பிரதிபலிக்கிறன்னு சொன்னா ஒருபோதும் மக்கள் நம்மை கைவிட்டு விட மாட்டார்கள். நான் தான் ரவுடி, நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர், நான் தான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். பொதுமக்களே பேசுவாங்க, ஏன் இவன் சொல்றான் அவன் சொல்றான், ஏன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும். யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும், வாக்காளர்கள் சொல்லட்டும். அதுக்கு நீங்க ஊடகத்தை நம்பி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிறதோ பயன்படாது. எப்போதும் மக்களோடு இருப்பதுதான் பயன்படும். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும். அவர்கள் ஏதோ நம்மை சராசரியான சாதியவாதிகளாக பார்க்கிறார்கள். ஏதோ விவரம் இல்லாமல் ஒரு கும்பல் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறது என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். சாதி அடிப்படையிலே இவர்கள் கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு 4 பேர் எம்எல்ஏ ஆவதற்காக, எம்பி ஆவதற்காக இவர்கள் திமுகவிடமும் அதிமுகவிடமும் கெஞ்சி கிடக்கிறார்கள் என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். உங்களால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு மதிப்பு வாய்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொது மேடை போட்டு விடுதலை சிறுத்தைகளோடு விவாதிக்க இந்த அரசியல் களத்தில் யார் தயார் என்று நான் கேட்க விரும்புகிறேன். கருத்தியல் சார்ந்த விவாதத்தை நடத்த, விடுதலை சிறுத்தைகளோடு விவாதத்தை நடத்த எத்தனை பேருக்கு இங்கே திராணி இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்ப நான் விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் நினைப்பதை போல ஒரு சராசரியான அரசியல் இயக்கம் இல்லை. அண்டர்லைன் திஸ் வேர்ட்ஸ், இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை போல, குறைத்து மதிப்பிடுவதை போல இந்த இயக்கம் வெறும் அதிகார வேட்கை கொண்ட இயக்கம் இல்லை. சும்மா எம்எல்ஏ ஆனா போதும், எம்பி ஆனா போதுங்கிற வெறும் பவர் மாங்கரிங் குரூப் கிடையாது. சமூக மாற்றத்தை நோக்கி, சமத்துவ இலக்கை நோக்கி பயணப்படுகிற போராளிகளை கொண்ட ஒரு இயக்கம். காலம் உங்களுக்கு உரிய நேரத்தில் காட்டும். அதனால்தான் தாக்கு பிடித்து நிற்கிறோம். எவ்வளவு எதிர்மறையான விமர்சனங்கள், எதிர்மறையான அவதூறுகள், திரும்ப திரும்ப சில அரைவேக்காடுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதி கட்சி, சாதி கட்சி என்கிறார்கள். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தை உயர்த்தி பிடிக்கிற இயக்கம். மது ஒழிப்பு என்கிற அரசியலை இன்றைக்கு நாம் பேசவில்லை. பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து வாய்ப்பு கிடைக்கிற களங்களில் எல்லாம், திருமண நிகழ்வுகளிலும் கூட, காதணி விழாக்களிலும் கூட இதை விரிவாக பேசியிருக்கிறோம். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் நாங்களா பொறுப்பு? எங்கள் பேச்சு உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லை என்றால் அதற்கு நாங்களா பொறுப்பு? எங்களை பற்றி முழுமையான பரிமாணங்களோடு பார்க்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லை என்றால் அதற்கு நாங்களா பொறுப்பு? இன்னைக்கு என்ன திடீர்னு திருமாவளவனுக்கு மது ஒழிப்பில் ஈடுபாடு வந்துருச்சு? அதுக்கு நான் சொன்னேன், ஒவ்வொன்றுக்கும் ஆங்கிலத்தில் பேசிக் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. அடிப்படையான கூறுகள். ஒரு பிரச்சனைக்கு, ஒரு முரண்பாட்டுக்கு அடிப்படையான கூறுகள் இருக்குது. இம்மீடியட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, உடனடி காரணிகள்னு ஒன்று இருக்குது. சாதிய முரண்பாடு என்பது பேசிக் ஃபேக்டர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பை முன்னிறுத்துவதற்கான இம்மிடியட் ஃபேக்டர் எது? இவ்வளவு நாளா பேசல, இப்போது பேசுகிறார்கள்னா அதுக்கு ஒரு இம்மிடியட் ஃபேக்டர் இருக்குது. உடனடி காரணி கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவுகள், அதுதான் இம்மிடியட் ஃபேக்டர். காலமெல்லாம் மது குடிக்கிறான், சோமபானம் குடிச்சான், சுறாபானம் குடிச்சான், உலகத்தில் எல்லாரும் மது குடிக்கிறான், கல்லு குடிக்கிறான். மனிதனுடைய தோன்றிய காலத்திலிருந்தே மனிதனுக்கு மது பழக்கம் இருந்திருக்கிறது. அதனால இதையெல்லாம் ஒழிக்க முடியாது, ஒழிக்க முயற்சிக்கவும் வேண்டாம். இது சிலருடைய வாதம். ஒழிக்க முடியாது என்பதனால் சட்டப்பூர்வமாக எல்லாவற்றையும்
அங்கீகரித்து விட முடியுமா? சாதியை ஒழிக்க முடியாது. சாதியை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து விட முடியுமா? திருட்டை ஒழிக்க முடியாது. எல்லோரும் திருடலாம் என்று சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து விட முடியுமா? அதுக்கு சட்டம் வேண்டாம், போலீஸ் வேண்டாம், யாருக்கு வலுவா இருக்க திருடுறவன் திருடிட்டு போட்டோம் என்று விட்டுவிட முடியுமா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ குற்றங்கள் சமூகத்தில் நிகழ்கின்றன. எல்லாவற்றையும் ஒழிக்க முடியாது. ஆனால் ஒழிப்பதற்கான தேவை இருக்கிறது. தேவைக்கு ஏற்ப சட்டம் தேவைப்படுகிறது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுகின்றன. அதற்கு தேவையான நிதி வேண்டும். இதெல்லாம் இருக்கு. மது பழக்கம் மக்களிடையே இருக்கிறது. எனவே மதுவை ஒழிக்க முடியாது. 1954 அகில இந்திய அளவில் இது குறித்து ஆய்வு செய்வதற்காக மதுவிலக்கு ஆலோசனை குழு ஒன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே போடப்பட்டு அதிலே சில உறுப்பினர்கள் எல்லாம் பேசுகிற போது ஒருவர் எழுந்து சொன்னாராம், அதெல்லாம் எப்படி நீங்க மதுவை ஒழிக்க முடியும்? மதுவை ஒழிச்சா இந்த சாதாரண வேலையில செய்யறவன்லாம் எப்படி வேலை செய்வான்? கக்கூஸ் கழுவுறனுக்கு மது வேணும், குடிச்சிட்டு தான் வேலை செய்வான். சாக்கடையில் இறங்குறவனுக்கு குடிக்காம எப்படி சாக்கடையில் இறங்குவான்? குடிச்சிட்டு தான் சாக்கடையில் இறங்க முடியும். மரம் ஏறுறவன், மரம் வெட்டுறவன், கடுமையான உடல் உழைப்பு செய்கிறவன், இழிவான தொழில்களை செய்கிறவன், பிணத்தை சுடுறவன், இவெல்லாம் குடிச்சாதான் வேலை செய்ய முடியும். அதனால் மதுவை ஒழிப்பதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் இந்த விமர்சனங்களை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். என்ன பேச்சு இது? தேவதாசி முறையை ஒழிக்க கூடாது என்று ஒரு கும்பல் பேசியது. தேவதாசி முறை என்பது ஆண்களின் இச்சைக்கு இந்த தொழிலை செய்வதற்கென்றே சில பெண்கள் பரம்பரையாக செய்து வருகிறார்கள். அம்மாவுடைய மகள், பிள்ளை, இவர்கள் வருமானத்திற்காக, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தாசி தொழிலை செய்து வருகிறார்கள். இது ஒழிக்கப்பட வேண்டும், இதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். அப்போ ஒருத்தர் எழுந்துச்சு பேசினான், இதை ஒழிச்சிட்டா குடும்பத்து பெண்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க சில ஆண்களால். எங்கள் குடும்பத்து பெண்களை எல்லாம் பாதுகாக்கணும்னா இந்த தாசிக்குள்ளே இருந்து தான் ஆகணும்னு பேசினான். இப்போ ஒருத்தர் எழுச்சி கேட்டார், இவ்வளவு காலம் எங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதை செஞ்சாங்க, கொஞ்ச காலம் உங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதை செய்யட்டும். அப்புறம் தான் வாய முடிட்டு உட்கார்ந்தான். இதெல்லாம் சமூகத்தில் அவ்வப்போது நடந்திருக்கிற முரண்கள், மோதல்கள். எளிய மக்கள் தானே குடிக்கிறார்கள், குடிக்கட்டும் என்றவன் நினைக்கிறான். உழைக்கிற மக்கள் தானே குடிக்க அடிமையாகிறார்கள், ஆகட்டும் என்றவன் கருதுகிறான். குடி நோயாளிகளாக மாறினால் நமக்கென்ன என்று அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் சட்டம் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார்கள், மதுவை ஒழிக்க முடியாது என்றுதான் சொல்லுவார்கள். நாம் அப்படி பேச முடியாது. நாம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்று குரல் எழுப்பக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவன் ஒரு 3வது அடுக்கில் 2வது அடுக்கில் இருக்கிறான். அவனுக்கு கடைநிலை அடுக்கில் இருக்கிற பெருங்குடிகளை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நாம் கடைசிக்கும் கடைசியாக கிடக்கிறோம். நம்மிலிருந்து எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். எனக்கும் அந்த உரிமை வேண்டும் என்று கேட்கிற அந்த உணர்வு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமே வர முடியும். இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் அழுத்தமாக பேச முடியும். இதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே நடந்த அந்த சாவு, எல்லோரையும் போல் நான் போய் நின்று ஒரு அரை மணி நேரம் பார்த்துவிட்டு ஒரு பேட்டியை கொடுத்து விட்டு வரவில்லை. பகல் இரவு என்று 2 நாள் அங்கேயே நான் தங்கியிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை செவிமெடுத்து கேட்டு அவர்கள் வடித்த கண்ணீரை பார்த்து
நெக்குருகி நெஞ்சுருகி அந்த இடத்திலிருந்து நான் அறிவித்ததுதான் சென்னையில் நச்சு சாராய பலிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து போராட்டம் நடத்துகிறது என்றால் ஆளுங்கட்சிக்கும் அந்த கூட்டணி கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முரண் எழும். இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அல்ல. தெரியாமல், விவரம் தெரியாமல் நாம் செய்யவில்லை. ஆனால் அப்படி எழுகிற முரணை விட பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் முக்கியமானது. அவர்களுக்கான உணர்வை பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதில் நமக்கு எந்த சமரசமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த 3.5 ஆண்டுகளில் ஆளும் கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருக்கிற போராட்டங்கள் எத்தனை மக்களுக்காக போராடுவது என்பது நம்முடைய உரிமை குரல். ஆளுங்கட்சி கூட்டணியிலே நீடிப்பது என்பது தேசிய அளவிலான, மாநில அளவிலான அரசியல் நிலைப்பாடு. அது பெரிய முடிவு, இது சின்ன முடிவு. தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாம் எடுக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. அந்த கூட்டணியிலே நீடிப்பது அல்லது நீடிக்க வேண்டாம் என்று நாம் முடிவெடுப்பது என்பது வேறு. அது மிகப்பெரிய ஒரு முடிவு. அந்த முடிவை நாம் எடுக்கிறோம் சொன்னா அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அடுத்த பல 10 ஆண்டுகளுக்கு எப்படி அது நிகழும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும். அதுதான் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு, தேர்தல் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு. இது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், கூட்டணியில் இருந்தால் பேசக்கூடாதுன்னு. அது உங்களுடைய பார்வையாக இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகளின் பார்வை அது அல்ல. கள்ளக்குறிச்சி சாவை கண்டித்து நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக, நமது கூட்டணி தலைமை வகிக்கிற திமுக வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை யூகிக்க முடியாதா? திருமாவளவனால், விடுதலை சிறுத்தைகளால். மக்கள் நலனா சிறுத்தைகளின் கட்சியின் நலனா என்றால் மக்கள் நலனே பிரதானமானது. அந்த அடிப்படையில் தான் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். கள்ளச்சாராய சாவு நிகழ்ந்தவுடன் அந்த பகுதிக்கு சென்று நான் பார்த்தவுடன் அந்த போராட்டத்தை நான் அறிவித்தேன். பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற அந்த மாநாட்டில் தான் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன். அப்போது கூட இப்படி ஒரு மாநாடு நடத்தினால் அது இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யூகிக்க முடியாமல் இல்லை, யூகித்தோம். இதை நம்முடைய கொள்கை பகைவர்கள் ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இந்த முரணை கூர்மைப்படுத்தி நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அதற்காக மாநாட்டை நாம் நடத்தாமல் இருக்க முடியாது. நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக இதை பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கட்சியின் குரலாக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இது ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாநாடு. அதைவிட இது மகளிர் குரலாக ஒலிக்க வேண்டும், பெண்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதனால்தான் 10ஆம் தேதி பேட்டி கொடுக்கிற போது ஒரு காமன் அப்பீல், ஒரு பொதுவான அறைகூவல் என்று நான் சொன்னேன். அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி தேவை, ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி என்பது தேவை. காமன் அப்பீல் ஃபார் ஆல். தமிழ்நாடு அரசியல் எப்படி பிளவுபட்டு கிடக்கிறது என்றால், அதிமுக கூட்டணியில் இருந்தால் திமுக கூட்டணிக்காரங்கள்ட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது.
அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரையிலும் போட்டோ எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அம்மா போயஸ் தோட்டத்தில் உட்காந்துருக்கும். இவன் எங்கேயோ ஒரு ஒன்றிய செயலாளர் திருமண நிகழ்ச்சியில் இருப்பான். இன்னொரு கூட்டணிக்காரன் வந்து பக்கத்தில் நின்னா ஓட்டம் பிடிச்சிருவாங்க. போட்டோ பிடிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அந்த கூட்டணி கட்சிக்காரன் வராயா, ஓடு 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 வண்டி எடுத்துட்டு. இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டு அரசியலிலே இருக்கு. எந்த கூட்டணியிலும் இருக்கலாம், நண்பர்களாக ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த முதிர்ச்சியான கலாச்சாரம் ஏன் தமிழக அரசியலில் இல்லை? அதுதான் பிரச்சனை. காமன் அப்பீல் பிரச்சனை அல்ல. ஏற்கனவே இங்கு ஊறி கிடக்கிற இந்த மோசமான கலாச்சாரம் தான் அதற்கு காரணம். திமுக கூட்டணியில் இருந்தா அதிமுக கூட்டணிக்காரங்கள்ட்ட பேசக்கூடாது என்கிற ஒரு எஸ்டாபிளிஷ்ட் கல்ச்சர், நிலைநிறுத்தப்பட்ட ஒரு கலாச்சார போக்குதான் இந்த விவாதங்களுக்கு காரணம். அந்த முதிர்ச்சி இருந்தால் அதனால என்ன தப்பு? திருமாவளவன் காமன் அப்பீல் விட்டார், ரைட். ஒரே மேடையில் பேசணுங்கிறார். ஏன் பேசணுங்கிறார்? இது மிக மோசமான ஆபத்தை தேசத்திற்கு, மனித வளத்திற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன கேள்வியை நான் எழுப்பினேன்? மதுவிலக்கிலே திமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, அதிமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, காங்கிரசுக்கு உடன்பாடு இருக்கிறது, அது காந்தியின் உயிர் மூச்சு கொள்கை. கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு இருக்கிறது, பாமகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது, மதிமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சிக்கு உடன்பாடு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உடன்பாடு இருக்கிறது. எல்லோரும் மதுவிலக்கை ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன? இது என்னுடைய கேள்வி. இந்த அடிப்படையில் யாராவது டிபேட் பண்றாங்களா? சேட்டலைட் சேனல்ல இந்த டிபேட் நடக்குதா? இந்த அடிப்படையில் யூடியூப் சேனல்ல யாராவது கருத்து சொல்றாங்களா? கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்றாங்க, அப்படியே திசை திருப்புகிறார்கள், மடைமாற்றம் செய்கிறார்கள். நான் எழுப்பிய இந்த கேள்விக்கு யார் பதில் சொன்னது? இந்த விவாதத்திற்கு யார் விடை சொல்வது? அல்லது விவாதத்திற்கு யார் தயார்? எல்லாரும் ஒரே கருத்து சொல்றோம். ஏன் அப்புறம் மதுக்கடைகள் திறந்திருக்கு? மதுவிலக்கை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். படார் உடைஞ்சது, நொறுங்கியது. திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. எத்தனை நாள் நீங்க இதை பேசுவீங்க பாப்போம். நானும் அமைதியா இருங்க. அவங்களா ஒரு ஹைப்பை உருவாக்கிட்டு அப்புறம் திருமாவளவன் போய் பொத்துன்னு விழுந்துட்டாருங்கிறான். நீ மேல போய் பொத்துன்னு கீழே விழுந்துட்ட. நான் நிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். நான் உன்னை இப்படி பேச சொன்னா? உங்களை இப்படி நான் பேச சொன்னா? அல்லது உங்களுக்கு யாருக்காவது நான் இப்படி ஏதாவது கருத்து கொடுத்தனா, இன்புட் கொடுத்தனா? மீடியா ஹைப். அவனுக்கு அவன் ஒரு இமேஜினரி கற்பனையில ஆர்குமெண்ட். இதுக்காக தான் காய் நகர்த்துறாரு, இதுக்காக தான் காய். எந்த காயின்னு தெரியல, ஏதோ காய் நகர்த்துறார், காயை நகர்த்துகிறார். அரசியல் முதிர்ச்சி என்பது இங்கே அனைத்து தரப்பாரும் ஒருங்கிணைந்து சேர வேண்டிய இடத்தில், செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்படுவதற்கான ஒரு அரசியல் முதிர்ச்சி இங்கே குறைபாடாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். எல்லா நேரத்திலும் இங்கே எலக்டோரல் கால்குலேஷன் போடக்கூடாது. 25-12 மாசம் இருக்குது. இதுல அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் இருக்குது. அதுல ஒரு ஏப்ரல் 4 மாசம் இருக்குது. 12, 7, 19 மாசம் இடைவெளி இருக்கு தேர்தலுக்கு. 18, 19 மாசம் இடைவெளி இருக்குது. முன்னாடியே இப்படி ஒரு சூட்டை கிளப்பி விடுதலை சிறுத்தைகளை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு எங்க அஜெண்டா முடிஞ்சுது, திருமாவளவன் நடுத்தெருவுக்கு வந்துட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சுது. தோழர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும்.
நான் அப்படி அழைப்பு விடுத்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த டங் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. எதேச்சியா அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டோம் அப்படிலாம் கிடையாது. மைண்டில் அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால தான் அது வருது. அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருப்பதனால தான் அந்த வார்த்தை வருகிறது. நோக்கங்கள் உள்நோக்கம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நம்ம செயல்பட்டால் என்ன தப்பு? மது ஒழிப்புக்காகத்தானே அழைக்கிறோம். அந்த பேட்டியில் அடுத்த வார்த்தையே என்ன சொல்றேன்னா, இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க. தேர்தல் நிலைப்பாடு வேறு, மது ஒழிப்புக்கான களம் வேறு. அடுத்த வார்த்தையை சொல்றேன். அதை யாருமே பார்க்கல. எல்லாம் இந்த நுனிப்புல் மேயிறது. இந்த கார்டு பார்த்துட்டு உடனே கருத்து சொல்றது. கார்டு போடுறவன் அவன் இஷ்டத்துக்கு கார்டு போடுறது. ஆகவே கள்ளக்குறிச்சி சாவு இம்மீடியட் ஃபேக்டராய் உடனடி காரணியாக இருந்ததால் நாம் மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அறிவிப்பை செய்தோம். அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியும் அதுதான் கான்செப்ட், இதுக்கு பின்னாடியும் அதுதான் கான்செப்ட். உடனே இவங்க மூடிடுவாங்கன்னு நான் நம்பல. மூடுவாங்க அல்லது மூடல அது வேற விஷயம். இந்த பிரச்சனையை நம்ம அப்படியே விட்டுருவோம்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது காந்தி இயக்கம் எப்படி தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டதோ, பெரியார் இயக்கம் எப்படி தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டதோ, அப்படி சிறுத்தைகள் இயக்கம் இதை தொடர் பரப்புரைகளாக மக்களிடத்திலே கொண்டு செல்லும். மூணு மாசம் தான் நம்ம எலக்டோரல் கான்சியஸோட இருக்கணும். மற்ற நேரம்லாம் சோசியல் கான்சியஸோட இருக்கணும். அப்ப இதுல சாதிக்க முடியுமா? இது உங்களுக்கு பெரிய எஃபெக்டை உருவாக்கும். நீ கமிட்டட் டு த பீப்புள்னா, ஜனங்களோட நீ ரொம்ப நெருக்கமா இருக்கிற, ஜனங்களோட நீ அவங்க குரலை பிரதிபலிக்கிற, ஜனங்கள் உணர்வை நீ பிரதிபலிக்கிறன்னு சொன்னா ஒருபோதும் மக்கள் நம்மை கைவிட்டு விட மாட்டார்கள். நான் தான் ரவுடி, நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி, நான் தான் அடுத்த முதல்வர், நான் தான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். பொதுமக்களே பேசுவாங்க, ஏன் இவன் சொல்றான் அவன் சொல்றான், ஏன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும். யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும், வாக்காளர்கள் சொல்லட்டும். அதுக்கு நீங்க ஊடகத்தை நம்பி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிறதோ பயன்படாது. எப்போதும் மக்களோடு இருப்பதுதான் பயன்படும். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும்.